ஆக்டர் மணிகண்டன் அவர்கள் ரொம்பவே திறமைசாலியான ஒரு நபர். எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவருடைய அந்த ஒரு டப்பிங் ஸ்கில், அவர் அந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே வந்து எல்லாரையுமே வியக்க வச்சிருக்கு. ஸோ அவரு ரீசென்ட்டா வந்து சொல்லியிருக்காரு, "நான் வந்து டப்பிங்க கத்துக்கிட்டது யார பார்த்து அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் சார பார்த்து தான். அவருடைய டப்பிங்க வந்து பார்த்தாலே அவ்ளோ அமேசிங்கா இருக்கும். அதுவும் வந்து ரஜினி சாருடைய மூவிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அமேசிங்கா வந்து அவர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த சமயத்தில எம்.எஸ். பாஸ்கர் சார் வந்து டப் பண்ணி நான் வந்து அத கவனிச்சோம் இல்லையா? அந்த சமயத்துலலாம் நான் வந்து கூட்டத்தில ஒருத்தவனா தான் வந்து அந்த ஒரு க்ரவுட் ஆர்டிஸ்ட்டா தான் இருப்பேன். ரூ. 100 சம்பளத்துக்கு நான் வந்து பண்ணிட்டுருப்பேன். அப்ப வந்து எம்.எஸ். பாஸ்கர பார்த்து நான் ரொம்பவே வியந்து வியந்து போயிருக்கேன். அவருடைய அந்த திறமைய பார்த்து. அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப டிசர்வ்டு தான். லா அவருக்கு பல வருடங்களுக்கு முன்பே கிடைக்க வேண்டிய ஒரு அவார்டு வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு. கடைசியா அவருக்கு வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு ரைட்டான ஒரு பெர்சனுக்கு தான் அந்த நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அவரு வந்து ரொம்ப ரொம்ப தகுதியானவர், டிசர்வ்டு பெர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையா வந்து சொன்னாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.